அன்புக்குரிய இதய அன்னை ஊடக நண்பர்களே, இந்த ஜெபமானது சிறப்பாக இதய அன்னை ஊடகத்தின் வழியாக பயன் பெற்று கொண்டிருக்கின்ற உறவுகளுக்காகவும், அநேக ஊர்களிலிருந்து இடங்களிலிருந்து தொலைபேசி வழியாக எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன அனைத்து குடும்பங்களுக்காகவும், இன்னும் சிறப்பாக நான் முதுகில் மூட்டை சுமந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள், என் பிரச்சனை தீர ஜெபியுங்கள் என்று சொன்ன உறவுகளுக்காகவும், அதே வேளையிலே என்னுடைய குழந்தையினுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு உருவாக வேண்டும், மருத்துவமனையில் இருக்கின்ற இந்த குழந்தை நல் சுகம் பெற்று இல்லம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன ஒரு குடும்பத்திற்காகவும், அதே போன்று இதோ பிற மத ஒரு குடும்பம், பிற மதத்தை சார்ந்த ஒரு குடும்பம் பாரங்களோடு கஷ்டங்களோடு இருந்த பொழுது இதய அன்னையினுடைய இந்த ஊடகத்தின் வழியாக கேட்ட ஜெபத்தின் வழியாக ஆசீரை பெற்றுக்கொண்டேன், மீண்டும் எனக்காக ஜெபியுங்கள் சொன்ன உறவுகளுக்காக, இன்னும் ஒரு இடத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், ஜெபம் கேட்டேன், இன்னும் ஜெபம் வேண்டும் என்று சொல்லி கேட்ட குடும்பத்திற்காகவும், இப்படி பலவிதமான உறவுகள் நிறைய தேவைகளுக்காக இருக்கின்ற வேளையிலே அவருடைய ஒவ்வொரு தேவைகளும் வேண்டுதல்களும் இந்த ஊடகம் வழியாக அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும்படியாக ஜெபிக்க இருக்கின்றோம். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், எனது நிழலாய் இருக்கின்றவர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, கடவுள் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் வெளிப்படுத்தி அனைத்து உறவுகளுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். பாரத்தோடு கஷ்டத்தோடு வாஞ்சையோடு இதோ இந்த நாளிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட உறவுகளுக்காக, இன்னும் அநேக உறவுகள் சொல்ல முடியாத கவலைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்காக, இதோ இந்த நாளிலே ஊடகத்தின் வழியாக பயன் பெற்று கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இன்னும் சிறப்பாக ஜெபம் வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சுமைகள் குறைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஜெபத்துக்காக ஏங்கி தவிக்கின்ற வேளையிலே அது அனைத்து உறவுகளையும் நிறைவாக என்று ஆசீர்வதிக்க, நோயிலிருந்து விடுதலை கொடுக்க, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதானே ஆசீர்வதித்து உடைய வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய அருளையும் ஆசிரியையும் பொழிய, அவர்கள் வெற்றியோடு தன்னுடைய பயணத்தையும் வாழ்க்கையும் தொடர நீ துணையாக இருக்க வேண்டும்படியாக, அரணாக கோட்டையாக இருந்து எதிர்நோக்கி உம்முடைய பிரசன்னத்தில் வைக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து நல் உடல் உள்ள சுகம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், சுமைகள் நீங்குகின்ற வாழ்க்கை, கஷ்டங்கள் மாறுகின்ற வாழ்க்கை, எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு பயணிக்கின்ற வாழ்க்கை அனைத்தையும் நீ கொடுத்து ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதித்து என்னாலும் நிறைய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.